தேவன் நம்மை தெரிந்து கொண்டதும் உண்மை என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்மை தெரிந்து கொள்ளுதல் உண்மை. ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த நம்பிக்கை வேணும். நான் 2003 டிசம்பர் 30 ரட்சிக்கப்பட்டேன். அது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் நடந்தது. 1996 ஆண்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். எங்கள் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் ஒப்பு கொடுத்தேன். என் கூட இருக்கவங்களான்னு சொன்னால், மாப்பிள்ளை என்னென்ன போய் சாட்சி விட்டு சொல்ல போகிறீங்க, இல்லை மாப்பிள்ளை நாளையும் தண்ணி அடிக்க முடியாது பார்த்துக்க, சிகரெட் அடிக்க முடியாது பார்த்துக்கன்னா. அந்த நேரத்தில் நமக்கு இருந்த எமோஷனில் போட தண்ணியாக சிகரெட்டா நான் போய் சாட்சி சொல்ல போகிறேன்னு சாட்சி சொல்லிட்டேன். சாட்சி சொல்லி அப்படியே ஒரு 6 மாதம் உத்தம புத்திரனாக போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போலீஸ் வேலைக்கில் போனேன். போலீஸ் வேலைக்கில் போய் நாசமாக போய் பழையபடி குடிச்சு வெறிச்சு நாசமாக போயிட்டேன். நல்லா கவனிக்க, என் ஆண்டவர் மருத்துவமனையில் திரும்ப தூக்குகிறார். ஒருவேளை உங்களை சின்ன வயசில் கூட தொட்டிருக்கலாம். சில பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சண்டே ஸ்கூலில் தொடப்பட்டிருப்பாங்க. அப்போவே தேவன் சூஸ் பண்ணிட்டார். பிரைஸ்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் ஒரு குறிப்பிட்ட வயசில் தான். அப்படியே இல்லை, ஒரு சின்ன வயசில் கூட தேவன் தொட்டிருக்கலாம், முன்குறிச்சிருப்பார். எப்போ முன்குறிச்சாருன்னு தெரியாது. அப்போ என்ன, 2003 டிசம்பர் 30 அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 101 சாக கடந்த என்னை தேடி வந்தார். பிரைஸ்லாம், என்னை தொட்டார், தூக்கி எடுத்தார், இரத்தத்தினால பாவங்களை கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார். அதில் அந்த நாளிலிருந்து பைபிள் புஸ்தகம் தூக்க ஆரம்பித்தேன். திரும்பி இதே திருநெல்வேலி சிட்டி போலீஸில் 4 வருஷம் சாட்சியோடு வேலை பார்த்தேன். என் கர்த்தர் தூக்கி எடுத்த பிறகு என் பாதம் கல்லில் இராதபடி அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறார். சுமார் 20 வருடங்கள் நெருங்கிவிட்டது. அப்போ என்னை தூக்கி எடுத்தவர், தெரிந்து கொண்டவர். காவல்துறை பணி நான் ரிசைன் பண்ணும் 2008 காவல்துறை பணி ரிசைன் பண்ணிட்டு கத்திரிக்காய் ஓடின போது என் வாழ்க்கையில் நான் கண்ட தருத்திரம், கண்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது. 3 பிள்ளைகளை வச்சுட்டு இவளுக்கு 7 வயசு, 2வது மகளுக்கு 3 வயசு, எனக்கு கீபோர்டு மாஸ்டர் அவனுக்கு 1.5 வயது, 2 பேரும் காவல், நானும் மனைவி 2 பேரும் போலீஸ் வேலையை விட்டு வெளியே வந்துட்டோம். இவன் இப்போ 4 லிட்டர் பால் 3 ரூபா தான், 2 ரூபா இருக்கும், 1 ரூபா இருக்காது. 1 ரூபாய்க்காக தடவி விடலாம், தடவை கிடைக்காது, கறி வாங்க முடியாது. யாராவது ஞாயிற்றுக்கிழமான ஒரு கிலோ கறி வாங்க பைசா இருக்காது. யாராவது ஒருத்தன் திடீர்னு வருவான், டேனி நல்லா இருக்கியா, கறி வாங்க வந்தோம்ப்பா, அப்படியே உனக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி கொடுக்கணும்னு தோணிச்சுப்பா. ஏப்பா தேவதூதனே வந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு. எங்கள் வீட்டில் பிச்சை எடுக்க வந்த பிச்சைக்காரிக்கு போலீஸ் வேலை பார்க்கும்போது 5 ரூபா கொடுப்பேன். அப்போ 5 ரூபா மதிப்பு ஜாஸ்தி. இப்போ ஒரு பவுன் தங்கமே எவ்வளோதான், 2000 ரூபா தான் ஒரு பவுனு. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிராமே 6000 ரூபாய் நம்ம போயிடுச்சு நினைக்கல பைசா. சரி, அப்போ பிச்சை எடுக்க வந்த பிச்சைக்காரி வேலையை விட்ட பிறகு வந்து பிச்சைக்காரி பிச்சை எடுக்க வர, பிச்சை கொடுக்க பைசா கிடையாது. என் மனைவி பழைய சோத்தையும் ரசத்தையும் வச்சு கொடுக்கும்போது இந்த அம்மா ஒரு நாள் கேட்கு, என்ன தாய் எப்போ வந்தாலும் ரசம் சோறு தரிய, ஒரு 5 ரூபா தரப்படாதா? அப்போ தான் சொல்கிறா, இல்லைம்மா வேலையை விட்டுட்டோம், வந்து கொடுக்குறதுக்கு இல்லை, வழி இல்லை, ஆனால் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த நெருக்கத்திலையும் பேசுகிறான். பிச்சை எடுத்தம்மா, பிச்சை போடுறதுக்கு இவன் வழி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் பிச்சை எடுத்து எனக்கு 40 ரூபா கொடுத்து சாந்தி ஸ்வீட்ஸ் வாரம் ஒரு முறை வாங்கி கொண்டு வந்துச்சு. பிச்சைக்காரியின் இடத்துல பிச்சை எடுத்து தின்றேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? யார்கிட்ட பிச்சை எடுத்தேன்? நான் பிச்சை போட்ட பிச்சைக்காரியின் இடத்துல பிச்சை எடுத்து தின்றேன். இதே மண்டபத்தில் எச்சல் எடுக்கிற ஒரு சகோதரி உண்டு. இந்த ஃபங்க்ஷன் கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த இலை எடுப்பாங்கல்ல, எச்சல், அந்த எச்சல் எடுக்கிறவங்களுக்கு கடைசியில் பிரியாணி மீதி இருக்கும். அந்த பிரியாணியை கொடுப்பாங்க. அந்த அம்மா கொண்டு, அதுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க உண்டு, அது நல்லா தின்னுட்டு கறி இல்லாத பிரியாணியை என்கிட்ட கொண்டு வந்துட்டு, தம்பி கொஞ்சம் பிரியாணி இருக்கு சாப்பிடுதீங்களா, கல்யாணம் விட்டு போனேன் பார்த்துக்கிடுங்க, கொடுத்தாவா பார்த்துக்கிடுங்க அப்படிங்கும். பிரியாணியை வீட்டில் பார்த்தது இல்லையா? அந்த எந்த அம்மா கொண்டு பிரியாணி தந்து வாங்கி சாப்பிட்டனோ அதே அம்மாவை என் வீட்டில் மாதம் 350 ரூபா கொடுத்து வீட்டு வேலைக்கு வச்சிருந்தேன். போலீஸில் வேலை பார்க்கும்போது என் வீடை சுற்றி தூத்து கிளீன் பண்ணுறதுக்காக 350 ரூபா கொடுத்தேன் மாதம். 98 99 சொல்கிறேன் நான், இப்போ இல்லை. அல்லேலூயா. அதே சகோதரி மண்டபத்தில் பிச்சை எடுத்த எச்சி சாப்பாடை கொண்டு கொடுத்த போது என் கை வாங்கி சாப்பிட்டது. என் தேவன் உண்மை உள்ளவர். இருக்கீங்களா? என்ன வந்தாலும் தெரிந்து கொள்ளுதலில் உண்மை இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். அதனால தான் இன்னைக்கும் பணத்துக்கு மண்டியிட மாட்டேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தலை குனிய மாட்டேன். என் தேவனை தூக்கி வச்சுட்டேன்னா டாட்டா பிர்லா வந்தாலும் போடா கையை தட்டி தேவனை துதிக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டு. அல்லேலூயா. ஏனென்றால் என் அப்படி தேவனை சார்ந்து வாழ்ந்து பழகினவன். அவர் உண்மை உள்ளவர், என் தெரிந்து கொள்வதில் உண்மை உள்ளவர். அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். அதனால தான் என்ன சொல்லுவேன், தயவு செய்து பணத்தையும் பதவியும் வச்சு மட்டும் என்னை வந்து உங்கள் மேன்மையை காட்டிடாதீங்க. முடியை பிடுங்கி எறிவதை போல துணி எரிஞ்சிருவேன். தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா என் தெரிந்து கொள்வதில் நான் உண்மையாக இருக்கிறேன். என் தேவனை தவிர என்னை என் பிள்ளைகளின் ஒருவனை உயர்த்த முடியாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டார்.